இப்போ சமீபத்தில வினோத் அவர்களோட இன்டர்வியூ பார்த்திருக்கிறதுல இந்த படம் பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படின்னு கேட்கிறது அவர் ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லன்னு சொல்ல முடியாதுங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. விஜய் ரசிகர்கள் கடைசி படத்து மீது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த மாரி கதை அம்சம் இருந்தா நல்லா இருக்கும்னு. ஆனா எதுக்கு பகவந்த் கேசரி படத்தையே ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க? ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் தம்பி. இது கடைசி படம்னும்போது, இது ஆல்ரெடி வெற்றி படம். பகவந்த் கேசரிய பொறுத்தவரைக்கும். அது பாலையா நடிச்ச தெலுங்குல மிகப்பெரிய வெற்றி படம். அந்த படத்தினுடைய மையக்கரு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அந்த குட் டச், பேட் டச். ஒரு பெண்ணுக்கு நடக்கிற ஒரு கொடுமை. அந்த பகவந்த் கேசரியோட மகளுக்கு நடக்கிற ஒரு கொடுமை. அந்த மைய கதைய தான் இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த மைய புள்ளிய வச்சுக்கிட்டு, இதுல நகர்த்தின அந்த கதை நகர்ற விதம் இருக்கு பார்த்தீங்களா? அது விஜய்க்கா எப்படி படம் இருக்கணுமோ, விஜய் ரசிகர்கள் எப்படி பிடிக்கணுமோ அப்படி தான் படம் நகர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ முழு கதையும் அப்படியே அச்சசலாக எடுத்து வச்சிருப்பாங்களா அப்படின்னா பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஏற்கனவே பகவந்த் கேசரி பல பேர் பார்த்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த படம் விஜய் நடிக்கிறது பகவந்த் கேசரி தான் தெரியும் போது அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ பார்த்தவங்களாம் இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வேற இது வேறங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க படத்தை. அந்த மைய புள்ளி அது இருக்குது. ஆனால் இது விஜய் படமாக இருக்கும். விஜய்க்கான ஆக்ஷன் படமாக, விஜய்க்கான ஃபேமிலி படமாக, விஜய்க்கான என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும்.